ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ವಿಜಯ್ ಪ್ರಮಾಣ ವಚನ. ಅಧಿಕಾರ ಹಿಡಿಯುತ್ತಿದ್ದಂತೆ ಗುಡುಗಿದ ವಿಜಯ್. ತಮಿಳುನಾಡು ರಾಜ್ಯ ಆರ್ಥಿಕ ದುಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದೆ. ಹಿಂದಿನ ಸರ್ಕಾರಗಳು ಬೊಕ್ಕಸ ಖಾಲಿ ಮಾಡಿವೆ. ಹಿಂದಿನ ಸರ್ಕಾರಗಳು 10 ಲಕ್ಷ ಸಾಲ ಮಾಡಿವೆ. ಸಾಲದ ಬಗ್ಗೆ ಶೀಘ್ರದಲ್ಲಿಯೇ ಶ್ವೇತಪತ್ರ ಹೊರಡಿಸುತ್ತೇನೆ. ಸುಳ್ಳು ಭರವಸೆ ನೀಡಲ್ಲ, ಮಾಡುವುದನ್ನೇ ಹೇಳ್ತೇನೆ. ಥೇಟ್ ಸಿನಿಮಾ ಸ್ಟೈಲ್ನಲ್ಲಿಯೇ ಹೇಳಿದ್ದಾರೆ ಸಿಎಂ ವಿಜಯ್. ಅಧಿಕಾರ ಹಿಡಿಯುತ್ತಿದ್ದಂತೆ ಗುಡುಗಿದ ವಿಜಯ್. ತಮಿಳುನಾಡು ರಾಜ್ಯ ಆರ್ಥಿಕ ದುಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದೆ. ಹಿಂದಿನ ಸರ್ಕಾರಗಳು ಬೊಕ್ಕಸವನ್ನ ಖಾಲಿ ಮಾಡಿವೆ. ಹಿಂದಿನ ಸರ್ಕಾರಗಳು 10 ಲಕ್ಷ ಕೋಟಿ ಸಾಲ ಮಾಡಿವೆ. ಸಾಲದ ಬಗ್ಗೆ ಶೀಘ್ರದಲ್ಲಿಯೇ ಶ್ವೇತಪತ್ರ ಹೊರಡಿಸ್ತೀನಿ ಅಂತ ವಿಜಯ್ ಅವರು ಗುಡುಗಿದ್ದಾರೆ. ಕಳೆದ ಸರ್ಕಾರ ಇದ್ದಂಥದ್ದು ಸ್ಟಾಲಿನ್ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಸರ್ಕಾರ ಇತ್ತು. ಇದೀಗ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪರೋಕ್ಷವಾಗಿಯೇ ಟಾಂಗ್ ಅನ್ನ ನೀಡಿದ್ದಾರೆ, ಗುಡುಗಿದ್ದಾರೆ. ತಮಿಳುನಾಡು ರಾಜ್ಯ ಇದೀಗ ಆರ್ಥಿಕ ದುಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದೆ. ಹಿಂದಿನ ಸರ್ಕಾರಗಳು ಬೊಕ್ಕಸವನ್ನ ಖಾಲಿ ಮಾಡಿವೆ. 10 ಲಕ್ಷ ಕೋಟಿ ಸಾಲ ಮಾಡಿವೆ. ಈ ಸಾಲದ ಬಗ್ಗೆ ಶೀಘ್ರದಲ್ಲಿಯೇ ಶ್ವೇತಪತ್ರ ಹೊರಡಿಸ್ತೀನಿ ಅಂತ ವಿಜಯ್ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கலாம், என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். அதைத்தான் நான் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ யாரையாவது போய் ஏதாவது சந்திக்கணும் அப்படின்னா இந்த மூஞ்ச மூடிக்கிட்டு போய் சந்திக்கிறதோ, என்ன இந்த மறைமுகமா உங்களுக்கு தெரியாம போய் சந்திக்கிறதோ அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்துருக்கிறீங்க. அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் சொன்னதெல்லாம்